நண்பர்கள் அனைவருக்கும் கலாமின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, கடந்த 79வது சுதந்திர தினத்தை அன்று பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் கொடி ஏற்றி வச்ச பிறகு அவர் பேசின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியர்கள் அனைவரும் இந்திய பொருட்களை வாங்க வேண்டும், இந்திய கடைகளில் இந்திய பொருட்கள் விற்கப்பட வேண்டும். அந்த மாதிரி இந்திய பொருட்கள் விற்கிற கடைகளில் வாசல்ல போர்டு வைக்கணும், இது இந்திய பொருட்கள் விற்கின்ற இடம் என்று போர்டு வைக்கணும். இது மாதிரி தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கலாம் சுதேசி அங்காடி குறித்து நம்ம கடந்த 7-8 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் உள்ள பல மாநில முதல்வர்கள், பிரதமர்கள், ஆளுநர்கள், எம்எல்ஏக்கள், மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் எல்லாருக்கும் இதை நம்ம மீடியா, சேனல், பேப்பர் எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து பேசுறாங்க. அதை தொடர்ந்து பல கட்சிகள், பல வணிக சங்கங்கள்லாம் இந்த மாதிரி இந்திய பொருளை வாங்கணும். இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு 50% வரி விதிச்ச உடனே வணிக சங்கங்கள்லாம் இன்னைக்கு கூடி நாங்கள் ஹோட்டலில் இனிமேல் இந்த பொருளை விற்க மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காகவும் பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையாகவும் இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம். ஒன்றும் இல்லை நண்பர்களே, பாரத பிரதமர் என்ன சொன்னாங்க, இந்திய பொருட்களை வாங்க வேணும்னு சொன்னாங்க. ரைட். இப்போ எனக்கு 145 கோடி மக்களுக்கும் ஒரு வெயில் அலையிறோம், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் போகிறோம். அப்போ கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும்னு போகும்போது ஒரு இந்திய கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி சாப்பிட விரும்புகிற 145 கோடி மக்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம சரி பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பிராண்டு, இது ஒரு பிராண்டு, இது ஒரு பிராண்டு, அதாவது கொக்கோ கோலா, இது பவாண்டா, இது ஃபேண்டா, இது லிம்கா, இது பெப்சி. நம்ம எந்த பொருளுக்கும் எதிரானவங்க கிடையாது. எந்த அந்நிய நாட்டு பொருளுக்கோ, தயாரிப்பு நிறுவனங்களுக்கோ, வர்த்தகத்துக்கோ, வாங்கி பயன்படுத்துறவங்களுக்கோ எதிரானது கிடையாது. ஆனால் பிரதமர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்திய பொருளை வாங்குங்கன்னு சொல்றாரு. எனக்கு தாகம் எடுக்குது, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போறேன், நான் ஒரு இந்திய கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கணும்னு ஆசைப்பட்டா என் முன்னாடி இருக்கிற வாய்ப்பு அது இல்லை. இப்போ எனக்கு இதுல பார்த்தோம்னா இது இந்தியாவில தான் தயார் பண்ணப்பட்டதா, இது இந்திய நிறுவனமா, இல்லை இது அமெரிக்க நிறுவனமா, இல்லை இது ஆஸ்திரேலியா நிறுவனமா, இல்லை இது சீனா நிறுவனமா, எதுவுமே தெரியாது. ஆகவே பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளை வாங்குங்க அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது. எது இந்திய பொருள்னு சொன்னாதான் 145 கோடி மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு பொத்தாம் பொதுவா நீ இந்திய பொருளை வாங்குன்னு சொன்னா ரைட்டு, வாங்க தயார். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுல எது இந்திய பொருள், ஏதாவது லோகோ இருக்கா, ஸ்டிக்கர் இருக்கா, இல்ல நாங்களே போய் இந்த பிராண்டை கூகுள்ல டைப் பண்ணி இது ஓனர் யாரு, கம்பெனி எந்த நாட்டில் கம்பெனி பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா கூட இங்க இருக்கிற 5 கூல்ட்ரிங்க்ஸ்ல சில கம்பெனி வெளிநாட்டு முதலாளிகளாக இருந்தாலும் அது மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, இது மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் உள்ள மாநிலத்தை தான் அது குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் எப்படி நாங்கள் இந்திய பொருளை வாங்க முடியும்? ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் அவர்கள் தான் சொன்னதை தன்னுடைய நாட்டு 145 மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் எது இந்திய பொருள் என்பதை தெளிவாக ஒவ்வொரு பொருளிலும் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். அப்படி இல்லாட்டினா எனக்கு தாகமா இருக்கு, நான் இதை வாங்கி குடிக்க வந்துட்டேன், நான் இந்திய சிறு குறு தொழிலுக்கு நான் உதவி செய்ய நினைக்கிறேன், ஆனா இதுல இருக்கிற பொருள் எது இந்திய பொருள்? எந்த இடத்துலையும் அதுக்குண்டான குறிப்புகளோ எதுவுமே கிடையாத பட்சத்துல இந்திய மக்கள் எப்படி வாங்கி குடிக்க முடியும்? ஆகவே நீங்க சொல்வது ஒன்றாக இருக்கிறது, நடைமுறை சிக்கல் வேறாக இருக்கின்றது. இதற்கான ஒரு அவசர சட்டத்தை நீங்கள் பிறப்பித்தால் மட்டும்தான் இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும். இப்பெல்லாம் ஒரு காலத்துல நாங்க ஏன் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறேன்னா, ஒரு காலத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சின்னதா நடத்திட்டு இருந்தாங்க. மதுரையில எத்தனையோ நிறுவனம்லாம் அழிஞ்சிருச்சு. அப்ப சிறு குறு நடுத்தர தொழில்கள்லாம் இன்னைக்கு அழிவை நோக்கி போயிடுச்சு, மூடிட்டாங்க. அப்ப நீங்க சொல்ற இந்திய பொருள், ஒரு இந்திய கூல்ட்ரிங்க்ஸை நான் வாங்கி குடிக்கணும்னா அதுல போட்டுருந்தா தானே தெரியும். இந்த நடைமுறை சிக்கலை பாரத பிரதமர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா நீங்க சுதந்திர தின உரையில பேசினது மறுநாள் எல்லா பத்திரிகை செய்தியில வந்திருக்கு. இது சம்பந்தமான கருத்துக்களை என் கவனத்திற்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு கடிதமும் எழுதியிருக்கோம். இப்ப இந்த வீடியோ மூலமாகவும் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். அதே நேரத்துல தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி கலாம் சுதேசி அங்காடி மூலமாக இந்திய தயாரிப்பு பொருட்களை மட்டுமே வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள், நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பொருளிலும் அது இந்திய பொருளா இல்லை வெளிநாட்டு பொருளா என்பதை தெரிந்து கொண்டு வாங்கக்கூடிய உரிமையை எங்களுக்கு வேண்டும். இதை நீங்க செய்து கொடுக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு இந்திய நிறுவனங்களும் தலைக்கும், ஒவ்வொரு சிறு குறு தொழில்களும் தன்னுடைய கஷ்டமான சூழலிலிருந்து மாறி வரும். ஆகவே இதை உடனடியாக பிரதமர் அவர்களும் முதல்வர் அவர்களும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.